இப்படியாகத்தான் அர்த்தத்தை கூறுவார்கள். இறை உணர்வு வந்தால் மட்டும் அறநெறி சிறக்கும். இதெல்லாம் இது பொன்னெட்டில் குறிக்கக்கூடிய வார்த்தை. ஏன் நான் மற்றவங்களுக்கு சேவை செய்யணும் என்றால், மற்றவர்களுக்கு சேவை செய்வது உனக்கே செய்வது போல். ஆண்மநேய ஒருமைப்பாடு என்று வள்ளல் பெருமான் கூறிய அந்த பெரிய வார்த்தைக்கு அர்த்தம், நானும் நீங்களும் உருவத்தால், பெயரால், இடத்தால் வேறுபட்டிருந்தாலும் ஆத்மாவால் ஒன்று என்ற ஞானம் வந்தால் மட்டுமே ஆண்மநேய ஒருமைப்பாடு வரும். அப்ப நாமெல்லாம் என்ன, ஏன் மற்றவர்களை உன்னை நேசித்தால் உன்னை நேசிக்க பழகு, உன்னை போலவே அயலாரையும் நேசி என்று இயேசுகிறாங்க. சொன்னதெல்லாம் கரெக்டா நல்ல வார்த்தைகள். ஏன்னா நம்ம நேசிச்சா மற்ற அப்படித்தான் அந்த ஞானத்தை ஏன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏன் மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால், அடுத்தவர்கள் கூறுவார்கள், பிறருடைய நலனுக்காக நீங்கள் பேசினால் செய்தால் அதுதான் சிறந்த இறை வழிபாடு. உபனிஷத்தும் அதை சொல்லுகிறது, மக்கள் சேவையே. அப்ப நாமெல்லாம் பிறரை ஹர்ட் பண்ணணும்னா நம்மை நாமே ஹர்ட் பண்ணிக்கிறோம், இறைவனை ஹர்ட் பண்றோம். பிறருக்கு சேவை செய்தால் நமக்கு நாமே உதவி கொள்கிறோம், இறைவனுக்கு சேவை செய்கிறோம். ஆக இந்த மாதிரி ஞானம் வந்தால் இயற்கையாக நம்முடைய வாழ்வு அறநெறிக்கு உட்பட்டு இருக்கும். அறநெறி வாழ்ந்தால் இறைஞானம் சித்திக்கும், இறைஞானம் சித்தித்தால் அறநெறி வளரும் என்று கூறி இன்னும் விட போறதில்லை. நாளைக்கு பக்தி யோகம், நாளன்னைக்கு கர்ம யோகம். அது அவர் வேல்சுத்தியா சொன்னார்ல, ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகம், தியான யோகம், ராஜயோகம் எல்லாம் மனிதனை தெய்வீகமாக மாற்றுவதற்குண்டான சாதனைகள். நாளைக்கு நம்ம இறையருளால் நமக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் நாளை மிக மிக வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பக்தி யோகம் என்ற பொருள் குறித்து இயன்றளவு சிந்திக்கலாம். வாழ்க வளமுடன். இதுவரையில ஞான யோக சிந்தனைகளை நமக்கு நம்முடைய தலைவர் அவர்களை நாம் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க, எது இதுவாக ஆனதோ அது அதுவாகவே இருக்கிறது, எதுவுமே மாறுது. எது இதுவாக ஆனதோ அது அதுவாகவே இருக்கிறது. எல்லாம் நிச்சயமாகவே இருக்கிறது என்ற ஒரு உண்மையை உணர்ந்து கொண்டால் அதுவே ஞானம் என்ற ஒரு கருத்தை தேவர்கள் ஒரு மணி நேரமாக நமக்கு விளக்கியிருக்கிறார்கள். வாழ்த்துவோம். தலைவர் அருள்நிதி எஸ்கேஎம் ஐயா அவர்கள், அவருடைய அன்பு குடும்பம், நண்பர்களே, இப்பொழுது நமது சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு குரு என் மேன்மை. அதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். இத்தகைய சிறந்த ஒரு கூட்டம், அமைதியான ஒரு சூழலிலே மக்கள் ஒன்று கூடி சிந்தித்து விட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இதனை நமது தலைமை சான்ற தலைவர் எஸ்கேஎம் ஐயா அவர்கள் அமைத்து தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களோடு இணைந்து கொண்டு அலங்கார பெருமக்கள் ஒன்றிணைந்து உதவுகின்றார்கள். அவர்களையும் பெருமிதத்தோடு உணர்ந்து வணங்குகின்றேன், உளமாற வாழ்த்துகின்றேன். இந்த சபையிலே பெருவேட்கையோடு ஆன்ம நாட்டத்தோடு கூடியிருக்கின்ற
அறிஞர் பெருமக்களாக சான்றோர்களாக உள்ள உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். இறையின் திருவருளும் குருவருளும் ஒரு சேர்ந்த ஒரு தோற்றமாக நமக்கெல்லாம் அறிவூட்டி நம்மை உயர்த்துகின்ற நமது குருவிரான் அவர்களை பார்க்கின்றேன், வணங்குகின்றேன். மனிதகுலம் உய்ய வேண்டும் என்றால் அறிவறிந்த தெளிவு வேண்டும் என்று மகர்ஷி அடிக்கடி சொல்வார்கள். எது அறிவாக இருக்கிறது, அறிவு என்றால் எப்படி செயல்படுகிறது என்ற உண்மையை எந்த அளவுக்கு மனிதகுலம் உணர்ந்து தெளிந்து திருத்த முறுகிறதோ அந்த வகையிலே சமுதாயத்துக்கு மேம்பாடு கிடைக்கும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே அத்தகைய அறிவை அறிவித்து அருளுகின்ற அறிஞர்கள் எல்லோரும் குருமார்கள் தான். நமது தலைவரையா அவர்கள் காலையிலே மிக சிறப்பான ஒரு கருத்தை சொன்னார்கள். எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியுமோ அந்த ஒன்று எது என்று எங்களுக்கு நீங்கள் அறிவிப்பீர்களாக என்று சீடர் வேண்டுவதாக ஐயார்கள் சொன்னார்கள். உண்மை அதுதான். எந்த ஒன்றை அறிந்திடில் எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுதான் அந்த அறிவு. அந்த அறிவு இல்லாவிட்டால் அன்பு எவ்வாறு மலர முடியும்? மனிதர்கள் எவ்வாறு கருணை கொண்டு வாழ முடியும்? தனித்தனியே பேதளித்து வாழற போது அங்கே அமைதி எப்படி கிடைக்கும்? மகர்ஷி அதே கருத்தை சொல்ற போது அறிவறிந்த உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும், உயிர்களெல்லாம் ஒன்றாகும் சொல்றார். உயிரறிந்த அறிவாலே உலகை நோக்க உயர்வு தாழ்விலா சமநிலை திட்டிக்கும். அப்போ மூலப்பொருளை உணர வேண்டும் என்றால் அது அறிந்தவர்களால அது விளக்கப்பட வேண்டும். அறிந்தவர்கள் தான் அறியாமையிலே தவிக்கின்ற மக்களுக்கு வழிகாட்ட முடியும். அப்படிப்பட்ட அறிவறிந்த ஞானிகள் அவர்கள் தான் குருமார்கள். அவர்கள் காலத்துக்கு ஏற்றவாறு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மனித குலத்திலே கண்ட துன்ப காட்சிகளை எல்லாம் பார்த்து பார்த்து மனம் உருகி இவற்றுக்கெல்லாம் ஒரு வழிபாடு கிடைக்க வேண்டும் என்று தங்களையே ஆராய்ச்சிக்கு உட்படுத்திக் கொண்டு மூல நிலையாக அமைந்த அந்த இறைநிலையை உணர்ந்து தெரிந்தார்கள். இறையே எல்லாமாக இருக்கின்ற உண்மை தெரிந்த போதுதான் மனிதர்கள் இறையின் தோற்றம்தான் அறியாமை என்ற இருள் கவிந்து நிற்கின்ற பொழுது மனிதருக்கு மனிதர் துன்பம் செய்கின்ற காட்சிகளாக கண்டபோது அவர்கள் மனம் பதறினார்கள். மனித குலத்துக்கு ஒளியூட்ட வேண்டும், மனிதர்களை மதித்து வாழுகின்ற உயர்நிலை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற போது அவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு எல்லா மக்களும் புரிந்து கொண்டு அதை பின்பற்ற செய்ய வேண்டும். அந்த நிலை உருவானால் நிச்சயமாக மனித குலம் மேம்பட்டு விடும் என்ற ஒரு கருத்திலே அறிவை வளர்த்தார்கள். காலத்துக்கு ஏற்ப அவர்கள் கண்ட உபாயங்கள் வேறு வேறாக இருக்கலாம். உதாரணங்கள், வாழ்க்கை நெறிமுறைகள் அந்தந்த காலத்திலே அந்தந்த சூழலுக்கு ஏற்ற வகையிலே அமைந்திருக்கலாம். ஆனால் உலகிலே தோன்றிய மனிதர்கள் ஞானிகள் எல்லோரும் அந்த இறைவுணர்வு பற்றியும் அந்த உணர்வின் தெளிவிலே அறநெறி வாழ வேண்டும் என்ற உண்மையைத்தான் விளக்கி கொடுத்தார்கள். அதனாலதான் குருவை அன்னை தந்தைக்கு அடுத்த இடத்திலேயே வைத்திருக்கின்றோம். ஐம்பொருவர் வழிபாட்டிலே அன்னை, தந்தை, குரு, அரசு, தெய்வம் என்ற ஐம்பொருவர் வழிபாட்டிலே அப்படி மூன்றாவது இடத்தை தந்திருக்கின்றார்கள் என்றால் வாழ வகை தெரியவில்லை என்றால் எப்படி அமைதி வரும்? அந்த நோக்கம் எப்படி தெரியும்? நோக்கத்துக்கு ஏற்ப எவ்வாறு வாழ முடியும்?
அதனால மாதா பிதா குரு அரசு தெய்வம் குருவை தான் அங்க வச்சிருக்கோம். அப்போ குரு எந்த விதத்திலே உண்மையெல்லாம் அங்கிருந்து வெளிப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. அதனால திருமேனி காண்டல் அவர்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அங்கிருந்து வீசுகின்ற காந்த அலை, ஆற்றல் அலை, அறிவா அலை எல்லாமே நம்மை மேம்படுத்த உதவும். அதனால திருமேனி காண்டல் என்று சொன்னார்கள். அதே போல தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், அவர்களுடைய பெயரை சொல்ல 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 அந்த தன்மை. அப்புறம் திரு வார்த்தை கேட்டல், என்ன சொல்கின்றார்கள் என்று கேட்டு சொல்கின்றார்கள். சும்மா சாதாரணமா கேட்டு போறது கிடையாது. நாம இயல்பான வாழ்க்கையிலே பாடல் கேட்கிறோம், அது போல இல்ல. அவர்கள் சொல்லுவதை கருக்கூன்றி கேட்க வேண்டும். அத அடுத்த வரியில சொல்ற போது தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குரு உரு சிந்தித்தல்னா அவருடைய உருவத்தை இல்ல, அவர் எவ்வாறு சாதாரண மனிதராக பிறந்த அவரே எவ்வாறு ஆழ்ந்த ஆராய்ச்சியிலே தேர்ந்து தெளிந்தாரோ, என்ன வழியை பின்பற்றி அவர் அந்த உயர்நிலை அடைந்தாரோ அதை பற்றி சிந்தியுங்கள், தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள். அப்போ இந்த உண்மை நிலை வேண்டென்றால் குருவை நாட வேண்டும். உலகிலே தோன்றியுள்ள பிறவிகளிலே மனித பிறவிதான் உன்னதமான உயர்நிலை அடைந்துள்ளது. மனிதன்தான் தன்னை பற்றி, தான் எதிர்கொள்கின்ற துன்பத்தை பற்றி எல்லாம் சிந்திக்கின்ற பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக மூலப்பொருளாக பேராற்றல் உடையதாக ஒன்று உள்ளது என்று சொன்ன ஒரு ஜீவன் தான் மனிதன். மனிதன் தான் சிந்திக்கின்றான், கடவுள் என்று சொல்லுகின்றான், இறைநிலையை உணர்கின்றான். உணர்ந்த போது எல்லாமே தெய்வமயமாக கண்டுவிடுகின்றான். அத்தகைய பேர் பெற்ற மனித வாழ்க்கை இன்றைக்கு வாழ இருக்கிறது. துன்பம் தான், அறியாமைதான். ஐயா அவர்கள் பலமுறை அறியாமையின் தொடர்ச்சியாக அங்கே விளைவெறியான செயல்களை செய்து விடுகின்றார்கள், துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள். அப்படி மனித குல மேம்பட வழி செய்த அந்த ஞானிகள் வகைமுறைகளையும் அளித்தார்கள். இந்த பெருதற்கரிய இந்த பிறவின்னு திருமூலபிரான் சொல்றார். வாழ்வின் நோக்கம் என்ன என்று பார்த்தா, தன்னை பற்றி ஆராய வேண்டாம், ஐயறிவு நிலையிலிருந்து இந்த நிலைக்கு உயர்ந்து வந்து விட்டான், நான் யார் என்று பார்க்கிற போது அங்கே அறிவு தெளிவு வந்தா அது எல்லாம் அல்ல, இறையின் தோற்றம் தான், அதுதான் இங்கே நானாக இருக்கிறது என்ற ஒரு நிலை வந்த போது அந்த விளக்கத்திலே யாரை பார்த்தாலும் அது தெய்வத்தின் தோற்றமாக இருந்து விடுகிறார். தெய்வமே மனித தோற்றத்திலிருந்து என்னை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது, என்னை பாதுகாக்கிறது, என்னை பராமரிக்கிறது என்ற உணர்வு வந்த போது யார் யாருக்கு துன்பம் செய்ய முடியும்? அப்போ தானாக அறநெறி மறந்து விடுகிறது. மனிதன் பிழையற்ற செயல்களை செய்ய திருத்தம் பெறுகின்றான். தங்களுடைய பழைய இயல்பு புலன்வழி போக்கிலிருந்து தன்னை திருத்திக் கொள்ளக்கூடிய சிறப்பு மனிதர்க்கே உண்டு என்று மகிழ்ச்சியாக சொல்கின்றார்கள். அனைத்தையும் ஆண்டு கொண்டுள்ள அந்த பேரறிவான அந்த இறைநிலை எல்லாவற்றுள்ளும் சீர்மைக்கு இயக்கமாகவே இருக்கிறது, அது பேரறிவு. ஆனா அறியாமையிலே நிற்கின்ற மனிதன் அந்த சீர்மையை குலைக்கின்ற போதெல்லாம் முதலில் தன்னில் உள்ள சீர்மையை மறந்து விடுகின்றான், இயற்கையில் உள்ள சீர்மையை மறந்து விடுகின்றான். உடல் அளவிலே அறிவை எல்லை கட்டும் போது சீர்குலையும் முதலிலே தன்னுள் தொடங்கி சமுதாயத்தில் பரவி இயற்கையே சீர்குலைத்து விடுகிறது. மனிதன் துன்பத்துக்குத்தான் ஆளாகின்றான். இன்பமாக வாழ வேண்டிய மனிதன் அறியாமையினாலே சீர்குலையை உண்டாக்குகின்ற பொழுது இத்தகைய இடர்பாடுகள். அப்போ இத்தகைய பேரறிவு பெற்றிருந்தோம், இறையறிவு பெறாவிட்டால் வந்த பயன் எவ்வாறு ஈடேறும்? அதனால்தான் பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பிரானடி சேராதார் பெருதற்கரிய பேரிழந்தாரே, பெருதற்கரிய பிராணிகள் சொல்றார்.
இந்த ஆறாவது அறிவு பெற்று இத்தனை சிறப்பையும் பெற்ற மனிதன் எதை பெற வேண்டுமோ அதை பெறாவிட்டால் அது ஒரு பேரிழப்பல்லவா? விலங்கினமாகவே வாழ்ந்திருக்கலாமே. மனித நிலைக்கு உயர்ந்து அந்த சிறப்பை இழப்பது எப்படி சரியாகும் என்று உணர்கின்றார்கள். அப்படி பெருதற்கரிய இந்த பிறவியை பெற்றிருந்தாலும் விலங்கினத்தொடராக வந்த நமக்கு விலங்கின பதிவுகளும் உள்ளன. அதோடு அறியாமையிலே நாம் மேலும் மேலும் பெருக்கி சேர்த்துக் கொண்ட அறியாமை இருளும் கலந்துள்ளது. இதை விலக்கி மனிதனை உயர்த்த வருகின்ற ஒரு திரு கரம்தான் குரு. நேற்று கூட ஐயா உழவன் தங்கவேல் ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாடினபடி என்ற கவியிலே மாற்றி பிறக்க வழி எனக்கு கிட்டுதில்லை, மாற்றி பிறக்க வழி கிட்டு மேல் ஊத்தை சடலம் விட்டு கொண்டார். இங்கே காலகாலமாக மூலாதாரத்திலே இருப்பிலே இருந்து விளைவெறியாத செயல்கள் புலன் வழி போக்கிலே செய்து ஏற்ற கழிச்சமையில் இருந்து நான் என்னை விடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அறிவு மையத்துக்கு நான் வர வேண்டும் என்று கலந்துகின்றார். நமக்காக அந்த கருத்தை அந்த ஞானியார் வெளியிட்டிருக்கிறார். அதே போல இன்னொருத்தர் சொல்ற போதும் அதை தான் சொல்றார். புதம்பை சித்திரம் அதே கருத்தை சொல்றார். தார ஆரம் இல்லை, தனக்கென்று ஒரு வீடு இல்லை, தேவ ஆரம் எதுக்கடி புதம்பாய், தேவ ஆரம் எதுக்கடி. கால ஆரம் இல்லை. இந்த மூலாதாரம் என்ற மையத்திலே பிடிபட்டுள்ள நான், புலன் ஈர்ப்பிலே சார்ந்து வாழ்கின்ற நான், துன்பத்திலே உழலுகின்ற நான், என்னை மீட்டுக் கொண்டு இறையதை அடைவதற்கான அறிவு நிலைக்கு எப்படி நான் வர முடியும்? என்னை இந்த நிலையிலிருந்து தாவி அந்த நிலைக்கு வர உதவ ஒருத்தருமே இல்லையே. கால ஆரம் இல்லை. ஒரு கை கொடுத்து ஏற்ற நிலைக்கு உயர்த்த யாரும் இல்லை. ஆனா வாயோ கடவுளே கடவுளே இறைவா இறைவா என்று சொல்லிக் கொண்டே தேவ ஆரம் எதுக்கடி. இப்படி அந்த காலத்தில் எவ்வளவோ முயற்சி செய்திருக்கின்றார்கள் புலப்பிடிப்பில் இருந்து விடுபட்டு உயர்நிலைக்கு வருவதற்கு. வழக்கில் கூட நீங்க கேட்டிருக்கலாமே, ஆணவத்தையும் செய்து பார்த்துட்டானே நடக்கலைய அப்படிமாங்க. கடைசி என்ன சொல்லுவாங்க, தலகளையும் நின்று பார்த்துட்டானே. ஏன்னா மூலாதாரத்தில் உள்ள அந்த ஆற்றலை இங்கே கொண்டு வந்துவிட வேண்டும். அறிவு மையத்துக்கு வந்துவிட்டா புலப்பிடிப்பிலிருந்து நாம் விடுபடுத்திக் கொள்ள முடியும். அதற்காக இப்படியெல்லாம் எடுத்த முயற்சி எல்லாம் உண்டு. எல்லா முயற்சியும் அறிவு சார்ந்த வாழ்க்கையாக அமைந்து விட்டால் மனித குலம் துன்பத்தில் இருந்து விடுபடுத்திக் கொள்ள முடியும். இதற்காக தான் அத்தனை முயற்சி. அந்த முயற்சியின் தொடராக எத்தனை ஞானிகள் உலக மக்களுக்கு உதவி இருக்கின்றார்கள் என்று பார்ப்போம். அந்த வகையிலே வந்தவர்கள் தான் நமது குருகிராம் பேராசிரியர் அவர்கள். அந்த மூலப்பொருள் எவ்வாறு இருக்கிறது என்றால் எல்லையற்றதாக கும்பிரட்டாக இருக்கிறது. அதுக்கு மையமும் இல்லை எல்லையும் இல்லை. உடலுக்குத்தான் மையமும் இருக்கிறது, உடலும் இருக்கிறது. அத்தகைய எல்லையறு அந்த பரம்பொருளை அறிய வேண்டும் என்றால் புலனாலேயே பழகி பழகி புலனுக்கே கட்டுப்படுத்திக் கொண்டுள்ள இந்த அறிவு விரிவு பெற வேண்டும். புலன் கடந்த நிலைக்கு செல்ல வேண்டும். அதற்கு வழி செய்தவர்கள் தான் ஞானிகள். அப்படி அந்த அடைந்து தெளிவு பெற வேண்டும். அது எப்படி இருக்கிறது? தூய வழியாக இருக்கிறது. சாதாரண மக்கள்கிட்ட போய் சொன்னோம்னா நீங்களே உங்களுக்கு அனுபவம் இருந்திருக்கும். சுத்த வழி எப்படிங்க இது வந்திருக்க முடியும்? அதான் ஒண்ணுமில்லை. ஏன்னா புலனால் நாம் உணர்ந்திருப்பதெல்லாம் அது ஒன்றுமில்லாதது என்றதான் கருத்து. ஏன்னா புலனால் பார்க்கின்றோம், அங்கே புலனுக்கு எட்டுவதில்லை. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் கூட்டங்கள் எல்லாம் கடந்து அறிவால விரிந்து பார்த்தா அது காரிருளாகத்தான் இருக்கிறது. அது ஓரளவு சாதாரண மக்கள் நினைச்சு பார்க்கிறாங்க. ஆனா என்ன நினைக்கிறாங்க, அதுலதான் ஒண்ணும் இல்லையே, அதுல இருந்து எவ்வாறு வந்திருக்க முடியும்? அப்போ புலன் அளவை வைத்துக் கொண்டு அங்கே கணிக்கின்ற பொழுது அந்த பரம்பொருளின் தன்மை தெரியவில்லை. அதனால அது ஒன்றுமில்லை. சாமி கேட்டாங்க நேரடியா, இத்தனை பேரண்டமும் பிரபஞ்சமா அந்த ஒண்ணுமில்லைங்கிறதுல தானே வந்திருக்க முடியும். அதை எப்படி நீங்க ஒன்றுமில்லை என்று சொல்ல முடியும்? அந்த ஒன்றுமில்லாததுதான்
இவ்வாறு வந்திருக்கிறது. அப்ப அதுதான் இருப்பு, அதுதான் வெளிப்பட்டது ஆற்றலாக, பிறகு அணுக்களாக, அண்டங்களாக என்று விளக்க வைத்த ஒரு பெருமை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களுக்கு சேரும். முந்தையவர்கள் எல்லாம் ஓரளவு தெளிவாக சொல்லியிருந்தாலும் நமது குருபிரான் அவர்கள் இந்த பாரத பூமியிலே இத்தனை ஞானிகள் வந்து மிகச்சிறந்த அந்த ஒரே கருத்தை சொல்லி வந்திருக்கின்றார்கள். ஆனா விஞ்ஞானம் வளர்ந்து அந்த காலத்திலே அந்த அறிவு மேலும் சிறப்புற்று எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆராய்ந்த போதுதான் அவர்கள் நமக்கு விஞ்ஞானத்தை ஒட்டிய கருத்தை நமக்கு தந்திருக்கின்றார்கள். தூய வெளியில முன்னோர்கள் காரணப்பொருள் தான் என்று கண்டிருந்தாலும் எவ்வாறு இது விரிந்தது என்பதை சொல்ல முடியாது. அங்கே ஒரு இடைவெளி நின்று விட்டது. எல்லாரும் நல்லா சொல்லியிருக்காங்க, ஆனா அரூபம் உருவமான விதத்தை மட்டும் அங்க சொல்வதிலே சிறு இடைவெளி நின்ற காரணத்தினாலே சரியாக சொல்ல முடியவில்லை. விஞ்ஞானிகளோ எத்தனையோ தத்துவங்கள் தந்திருக்கின்றார்கள் பிரபஞ்சத்தோடு, ஆனா ஒன்றிலும் கூட அவர்கள் சரியான முடிவை சொல்ல முடியவில்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும் பிக் பேங் தியரி. ஏன் வெடித்தது என்பதை அவர்களால் சொல்ல முடியவில்லை. வெடித்தது, அதிலிருந்து விண்தோன்றி பிரபஞ்சம் வந்தது. ஏன் வெடித்தது என்பதற்கு அவர்கள் காரணம் சொல்ல முடியவில்லை. அதே போல முந்தைய காலத்திலே வந்த ஞானிகள் கூட அது பிளீனம் பற்றாயிருப்பு என்பதை அவர்கள் எல்லாம் உணர்ந்திருந்தாலும் கூட அது எவ்வாறு விண்ணாக மாறியது என்பதிலே அங்கேயும் கொஞ்சம் நின்றது. ஆனா நமது குருபிரான் மகிழ்ச்சி அவர்கள் அதற்கு தன்மைகளும் திறமும் உண்டு என்ற தெளிவான விளக்கத்தை நமக்கு தருகின்றார்கள். அது பூரண பொருள். அதுதான் இந்த மாதிரி எல்லாம் வந்தது. வரணும் என்றால் அதுக்கு என்ன வேண்டும்? இந்த பிரபஞ்சத்தை பார்த்தா எல்லாவற்றும், எல்லா தோற்றங்களும் இயக்கத்திலே தான் இருக்கின்றன. எந்த ஒரு தோற்றத்தை எடுத்து பார்த்தாலும் அணுக்கூட்டம் தான். அணுவை பிரித்தால் விண் தான். விண்ணோ இயக்க நிலையிலே இருக்கிறது. விண் இயங்குகிறது என்றால் அதற்கு மூலப்பொருளாக உள்ள வெளியிலே ஆற்றல் இல்லாமல் எவ்வாறு இருந்திருக்க முடியும் என்று அனுமானத்தையும்